ஸ்டிக்கர் ஷாக்குன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸ்டிக்கர் ஷாக்குன்னா இந்த கடையில் போகிறோம் பொருளை வாங்கலான்னு பார்த்தா ப்ரைஸ் டேக் இருக்குது, அதை பார்த்தாலே சிலருக்கு பயம். ஆனால் நமக்கு என்னத்துக்கு, இதை நம்மளால் வாங்க முடியாது. அப்புறம் அப்படியே பார்ப்பாங்க, வேணாம் இது இவ்வளோ அளவுக்கு நான் வாங்கினதில்லை, வாங்கவும் தேவையில்லை, நான் வாங்கவும் போகிறதில்லை, என்றைக்குமே வாங்கினதில்லை, இன்றைக்கும் வாங்க போகிறதில்லை, என்றைக்கும் வாங்க போகிறதில்லன்னு வந்துடுவாங்க. ஸ்டிக்கர் ஷாக் எனக்கு கூட அது ரொம்ப இருந்தது அந்த காலத்தில். எடுத்தோடனே அதுதான் பார்ப்பேன், ப்ரைஸ் என்ன பார்த்துருவோம், அதுக்கப்புறம் தான் வாங்குறதா என்னன்னு முடிவு பண்ணுவோம் அப்படின்னு. ரெய்னார்ட் பாங்கேன்னு ஒரு ஊழியக்காரர் இருந்தார் பாருங்கள், ஜெர்மன் தேசத்தில் பிறந்தவர், ஆப்பிரிக்கா கண்டத்தில் வல்லமையாக உபயோகப்படுத்தப்பட்டவர். சில கூட்டங்களில் 10 லட்சம் பேர் வந்து அட்டன் பண்ணாங்களாம். ஆப்பிரிக்காவுக்கே சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணவர் அவர் வந்து ஊழியத்தின் ஆரம்ப காலங்களில் அப்போவே கூட்டம் நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு, நல்ல பெரிய மீட்டிங் நடத்தினார். ட்ரக்ஸு சில லாரிகள் வாங்கணும்னு முயற்சி தரான், ஏன்னா அவருடைய ஸ்டேஜு லைட்டு எல்லாத்தையும் போராடலாம் கொண்டு போகிறான். லாரிகளை வாங்கணும்னு சொல்லி லாரி வாங்குகிற இடத்துக்கு போனாராம். பழைய லாரியாகவே வாங்கி ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் பண்ணி தட்டி பூசி ஏதாவது பண்ணி சீப்பாக ஏதாவது வாங்கி, ஏன்னா ஊழியம் தானே, இது புதுசு எதுக்கு, எங்கேயா சீப்பாக விலைக்கு வாங்கி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லி நம்மகிட்ட இருக்கிற காசும் அவ்வளோதான், நமக்கு தேவைப்படுற 4-5 லாரி எப்படி வாங்குறது அப்படின்னு சொல்லி ஒரு லாரி வாங்குகிற இடத்துக்கு போனாராம். பழைய லாரி கடங்குக்கு போனால் அவன் பாட்டுக்கு நிறுத்தி வச்சுருக்கான் நூற்றுக்கணக்கானதை, முன்னையும் பின்னையும் நடந்தாராம். ஒரே குழப்பம், எதை வாங்குறதுன்னு தெரியல, எல்லாமே ஓட்ட உடச்சலாக இருக்குது, எடுத்து வேலை பார்க்கணும், ரெடி பண்ணணும். அதை ஒரே குழம்பி போய், ஆண்டவரே எங்கே இருக்கிறீர், எனக்கு கொஞ்சம் வழிகாட்டும் ஐயா, எதை வாங்குறதுன்னு கொஞ்சம் காட்டுன்னாராம். ஆண்டவர் சொன்னார், அப்பா நான் காயலாங்கடையில் இருக்கிறது இல்லை, நீ தப்பான இடத்துல வந்து என்ன தேடிட்டு இருக்கிற, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், வானத்தையும் பூமியும் உண்டாக்குன தேவன், காலையிலேருந்து காயலாங்கடையில் உட்காந்துருப்பேன் நான் நினைக்கிறேன். நீ என்னறான் ராங்கான இடத்துல தேடுறியா, என்னத்தை ஊழியம் செய்கிறேன்னாரான். உள்ளத்தில் முதல்ல விசாலமாக்கு, இருதயத்தை மனதை விசாலமாக்கு, பெரிய காரியங்களை நம்பு, கர்த்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை நம்பு, நல்ல பொருளை வாங்க முடியும் நம்பு, நல்ல லாரிகளை வாங்க முடியும் நம்பு, ஊழியத்தை சிறந்த முறையில் செய்ய முடியும் நம்பு. அன்னைக்கு கற்றுக்கிட்டாராம் பாருங்க, திரும்பி வந்து அப்படி நம்ப ஆரம்பித்தார், விசுவாசிக்க ஆரம்பித்தார், விசுவாசத்தினால போஷிக்க ஆரம்பித்தார் தன்னுடைய இருதயத்தை, வளர்ந்து பெரிய ஊழியக்காரராக தேவனுக்கு பெரிய காரியங்களை செய்கிறவராக மாறினார். நான் சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு மனதின் விஸ்தாரம், இருதயத்தின் விஸ்தாரம் இன்றைக்கு ஒவ்வொருவருக்கும் உண்டாக வேண்டும். ஒவ்வொருவருக்கும் உண்டாகணும் பாருங்க. உண்டாகலைன்னா அப்புறம் கிறிஸ்தவனாக இருந்து என்ன பிரயோஜனம்? கிறிஸ்தவன்றது வந்து என்ன, கிறிஸ்துவை போல இருப்பவன், கிறிஸ்துவை போல இருப்பவன். அவரை சிலுவையில் அறையணுன்றப்போ கூட அவர் சொல்கிறார், 3ஆவது நாள் நான் எழுந்திருப்பேன்றார். ஐயோ சிலுவையில் அறைய போல கிடையாது, 3ஆவது நாள் நான் எழுந்திருப்பேன் அப்படிங்கிறாரு. அப்போ விசுவாசி எப்படி இருக்கணும்? அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். விசுவாச வாழ்க்கைனா இதுதான் பாருங்கள். விசுவாசம் உள்ளத்தில் இருக்கா? விசுவாசம் உள்ளத்தில் இருந்ததுன்னா பல விதங்களில் அது வெளிப்படும், பல காரியங்களில் வெளிப்படும்.